நல்லா இருக்குங்க. மூவி நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா நல்லா பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன், அனிமல்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. த்ரில்லிங் தான், ஃபுல்லாக த்ரில்லிங் தான். அடுத்த சீன் ஆண்ட்ரியா நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு ஃபஸ்ட்டு சாப்பு ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. மகாதேவன் அந்த சாரோட ரோல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். கிரேட். நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள சாங் வந்து எங்கள் சார் இது பண்ணது தான் நல்லா இருந்துச்சு. புரியல. ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. லைக் உள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் தனியாக இருந்து பரவாயில்ல. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் வர சாங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கிளியரிட்டியாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சாங் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு புரியல. இந்த க்ரைம் பண்ணுறாங்கள அது ஃபாரஸ்ட்டில் க்ரைம் பண்ணுறாங்கள அது நல்லா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரி. நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. ஓகே. சூப்பர். வேற என்ன இருக்கு? நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா எவ்ரிதிங் குட். சூப்பர் எக்ஸலண்ட்டு. ஒரு லேடிக்கு என்ன பவர் வேணும், என்ன பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க லேடிஸ்க்காக நல்லா காமிச்சாங்க. அந்த காட்டுக்குள்ளே அந்த லேடி எவ்வளோ தைரியமாக எதிர்த்தாங்கன்னு அந்த வில்லன்கிட்ட ஃபைட் எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. சூப்பராக இருக்கும். லேடிங்க எப்படி இருக்கணும்ன்ட்டு லேடிஸ்க்காக பார்க்கலாம். இது ஃபுல் ஆக்டர் நல்லா லேடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குது. த்ரில்லிங்காக இருக்கும். பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியில் வந்து நம்ம வைல்ட் லைஃப் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், ஃபாரஸ்ட் எப்படி நம்ம காப்பாற்றணும், அந்த மாதிரி நல்லா சொல்லியிருந்தாங்க. ஓவரால் பர்ஃபெக்ட் மூவி. ஆண்ட்ரியோட ஆக்டிங், வில்லனோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிச்சிருந்து எல்லாமே இப்போ ஓவரால் ஸ்டோரி வைஸ், கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. நைஸ் கிளைமேக்ஸ். அது பர்ஃபெக்ட். நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து எஸ்பெஷலி அந்த சாங் வந்து காடை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன், அது எப்படி இருக்காங்க, என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஓவரால் கவரேஜாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சாங் வந்து எல்லாருமே கேட்கணும். அந்த சாங்கை கேட்டாலே நம்மளுக்கு வந்து லைக் ஓகே ஃபாரஸ்ட்னால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவரால் கவரேஜ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு எல்லாமே. ஃபாரஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணும். லைக் ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளை எதுவுமே அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அனிமல்ஸ் அது ஃபாரஸ்ட் அப்படியே இருந்துச்சுன்னா அனிமல்ஸும் எங்கேயும் வெளில வரது போகிற கிடையாது. நம்ம போய் அதை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு.